ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அம்மா விலாக் 2024. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸலில் நம்ம செல்லில் டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஆட்டோ அட்ஜஸ்ட் ஆகாது. ஸோ நம்மளாம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த காலத்தை இன்க்ரீஸ் பண்ணணும், ரைட்டுங்களா? ஸோ அதில் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்பர் சிம்பிள் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேம் டைப் பண்ணியிருக்கேன். நேமு, டேட் ஆஃப் பர்த், ஏப்ரல் இருக்குது. இல்லை இதில் பார்த்தீங்க எல்லாம் ஹைட் ஆகிருக்கு. அதோடைய காலம் ஸ்பேஸ் பத்தலை. சில இடத்துல டேட் ஆஃப் பர்த்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் சிம்பிள் வருது. நமக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃபார்மெட்டில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஃபார்மெட்டில் போயிட்டு நீங்கள் ஆட்டோ ஃபிட் காலம் கொடுத்தனா இந்த நேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைட்டில் என்ன ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு நீங்கள் வந்து காலம் வித்து கொடுத்தா கூட இந்த டேட் ஆஃப் பர்த்தில் டைட்டிலில் என்ன நம்ம இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த காலம் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்டோ ஃபிட் காலம் கொடுத்தாலே பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டார் காமிக்கும். நீங்கள் ஆட்டோ ஃபிட் காலம்ங்கிறது நம்ம ஃபார்மெட்டில் இருக்கக்கூடியதான். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான நம்ம டைப் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் வைஸ் நீங்கள் காலம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கார்னர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல போய்ட்டு கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டா இந்த காலம் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ப்ளஸ் சிம்பிள் காமிக்குது இல்லையா, ஸோ அந்த இடத்துல ஒரு டபுள் கிளிக் பண்ணிவிடுங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக நீட்டாக அந்த காலம் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.